God's word தேவனுடைய வார்த்தை is alive and active. ஜீவனும் வல்லமையுமாய் இருக்கிறது. I don't know about how many words you speak per day. ஒரு நாள்ல எத்தனை வார்த்தை நீங்க பேசுகிறீங்கன்னு எனக்கு தெரியல. They say men speak 20,000 words. ஆண்கள் 20,000 வார்த்தைகள் பேசுவார்கள். Women speak 50,000 words. ஆனா பெண்கள் 50,000 வார்த்தைகள் பேசுவாங்கன்னு சொல்லுவாங்க. But how many words do we remember? ஆனா எத்தனை வார்த்தைகளை நீங்கள் ஞாபகம் வைத்திருக்கிறீங்க? We speak words without thinking. நாம் யோசிக்காமலே अनेक வார்த்தைகளை பேசிவிடுகிறோம். But God does not speak without thinking. ஆனா அவர் யோசிக்காமல் தேவன் ஒரு வார்த்தையும் பேசுவதில்லை. Because every word of God, heaven and earth will pass away, his words will never pass away. Amen. வானமும் பூமியும் ஒழிந்து போகும், ஆனால் அவருடைய வார்த்தையோ ஒரு நாளும் ஒழிந்து போவதில்லை. When you read the Bible, நீங்க வேதத்தை வாசிக்கும் பொழுது the Bible is reading you. அந்த வேதாகமம் உங்களை படித்துக் கொண்டிருக்கிறது. It is reading your heart. உங்கள் இருதயத்தை சோதித்துக் It கொண்டிருக்கிறது. is checking your bones. உங்கள் எலும்புகளை அதை செக் பண்ணி கொண்டிருக்கிறது. So as you read the word, நீங்க தேவனுடைய வார்த்தையை படித்துக் the கொண்டிருக்கிறது. word is healing you. அந்த வார்த்தை உங்களை சுகப்படுத்தி கொண்டிருக்கிறது. God's word is like a bullet from a gun. ஒரு கன்னுல இருந்து எப்படி புல்லட் வெளியே வருமோ தேவனுடைய வார்த்தை அப்படியாக இருக்கிறது. When the trigger is pulled, அந்த ட்ரிகரை நீங்க இழுக்கும் பொழுது the bullet comes out very fast. பயங்கர வேகமாக அந்த புல்லட் வெளியே வரும். At the wink of the eye, ஒரு நொடி பொழுதில் before you wink and close your eyes and open it, you will see the bullet fast. அந்த வார்த்தை மகா தீவிரமாய் உங்களை நோக்கி வருகிறது. Everyone who believes, யாரெல்லாம் விசுவாசிக்கிறீர்களோ, word of God is going to be active right now. தேவனுடைய வார்த்தை இப்பொழுது உங்களுக்குள்ள செயல்பட ஆரம்பிக்க The போகிறது. power of Jesus is going to grow inside you. இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உங்களுக்குள்ள வளர ஆரம்பிக்க போகிறது. You know what happens when you are actively involved with the word? நீங்கள் தேவனுடைய வார்த்தையை ஊக்கமாக செயல்படுத்தி கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது Holy Spirit comes upon you. பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மேல் வந்து இறங்குவார். That is double power. அது இரட்டத்தனையான வல்லமை. You know why? ஏன் தெரியுமா? Word is Jesus Christ. ஏனா வார்த்தை தான் இயேசு கிறிஸ்து. And Holy Spirit and Jesus together. ஆமென். பரிசுத்த ஆவியானவரும் இயேசு கிறிஸ்துவும் இணையும் பொழுது that is double power. ஆமென். அது இரட்டிப்பான வல்லமையாக வரும். I want to turn your attention to Hebrews chapter 4 verse 12. எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திற்கு நாம் திருப்பிக் கொள்ளுவோம். Hebrews chapter 4 verse 12. எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும், For the word of God is alive and active, இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும், sharper than any double-edged sword, ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக, it penetrates even to dividing soul and spirit, joints and marrow, உருவ குத்துகிறதாயும், இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது. It judges the thoughts and attitudes of the heart. God's word தேவனுடைய வார்த்தை is alive and active. ஜீவனும் வல்லமையுமாய் இருக்கிறது. Somebody said amen. Amen. Hallelujah. Hallelujah. I don't know about how many words you speak per day. ஒரு நாள்ல எத்தனை வார்த்தை நீங்க பேசுகிறீங்கன்னு எனக்கு தெரியல. They say men speak 20,000 words. ஆண்கள் 20,000 வார்த்தைகள் பேசுவார்கள். Women speak 50,000 words. ஆனா பெண்கள் 50,000 வார்த்தைகள் பேசுவாங்கன்னு சொல்லுவாங்க. But how many words do we remember? ஆனா எத்தனை வார்த்தைகளை நீங்கள் ஞாபகம் வைத்திருக்கிறீங்க? We speak words without thinking. நாம் யோசிக்காமலே अनेक வார்த்தைகளை பேசி விடுகிறோம். But God does not speak without thinking. ஆனா அவர் யோசிக்காமல் தேவன் ஒரு வார்த்தையும் பேசுவதில்லை. Because every word of God, heaven and earth will pass away, his words will never pass away. Amen. வானமும் பூமியும் ஒழிந்து போகும், ஆனால் அவருடைய வார்த்தையோ ஒரு நாளும் ஒழிந்து போவதில்லை. Somebody said amen. So that's the kind of word that he speaks. அப்படிப்பட்ட வார்த்தையை தான் தேவன் பேசுகிறார். Luke 16:7 says so. லூக்கா 16ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது. Not a single word will fall down.
ஒரு வார்த்தையும் கீழே விழுவதில்லை என்று சொல்லுகிறார். Amen. ஆமென். That is my God. அதுதான் என்னுடைய தேவன். Word of God is alive and active. தேவனுடைய வார்த்தை ஜீவனாயும் உண்மையாயும் இருக்கிறது. Amen. ஆமென். Alive and active. ஜீவனாகவும் வல்லமையாகவும் இருக்கிறது. When I was small, நான் சிறு வயதுல இருக்கும் பொழுது I used to go to the Sunday school, நான் சண்டே ஸ்கூலுக்கு போவேன். and in the Sunday school they will teach us action song. சண்டே ஸ்கூல்ல நல்ல ஆக்ஷன் பண்ணி செயலோட கூடிய பாடல்களை அவங்க கத்து கொடுப்பாங்க. So the action songs were very favorites. அதனால ஆக்ஷன் சாங்னாலே ரொம்ப பிடிக்கும். கட்டடம் கட்டிடும் சிற்பிகள் நாம் கட்டிடுவோம் இயேசுராஜனுக்காய். Action songs were my favorite. ஆக்ஷன் சாங்னாலே எனக்கு ரொம்ப பிடிக்கும். The குள்ள சகையோ, then சின்னஞ்சிறு தீபம் எழும்பி பிரகாசி. Action songs. அந்த செயல்ல அந்த வார்த்தையை சொல்லி நம்ம கைகளை கால்களை அசைத்து பாடும்போது அது ரொம்ப பிரியமாக இருக்கும். Every Sunday school teacher has an action song. எல்லா சண்டே ஸ்கூல் டீச்சரும் ஆக்ஷன் சாங்ஸ் கத்து கொடுப்பாங்க. Why action songs? ஏன் நம்ம அந்த ஆக்ஷன் சாங்ஸை கத்து கொடுக்கிறோம்? Why? Because action songs somehow they will make the child to understand what they are singing. நாம் கைகளை கால்களை அசைத்து நாம் அந்த பாடல்களை பாடி கற்றுக் கொடுக்கும் போது அந்த பிள்ளைங்களுக்கு நன்றாக புரிந்து கொள்ள முடியும். God has an action word. ஆண்டவருக்கு இப்படிப்பட்ட ஒரு ஆக்ஷன் வார்த்தை இருக்கிறது. Today I want to speak about the action word of God. இன்றைக்கு தேவனுடைய அந்த வல்லமையான வார்த்தையை பேச இருக்கிறேன். செயல்படுத்தும் வார்த்தை. The action word of God. எல்லாரும் சொல்லுங்க, செயல்படுத்தும் வார்த்தை. The action word of God. Amen. Amen. Hallelujah. Hallelujah. The active word, the action word. அந்த செயல்படுத்துகிற தேவனுடைய வார்த்தையானது It is always acting. எப்பொழுதுமே அது செயல்பட்டு கொண்டுதான் இருக்கிறது. That is what Hebrew 4:12 says. அதுதான் எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் சொல்லுகிறது. It is sharper than any double-edged sword. அது கருக்குள்ள இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும். It penetrates to the dividing soul, spirit, joints and marrow. அது ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கிறதாக இருக்கிறது. Body, சரீரம், spirit, ஆவி, soul. ஆத்துமா. Word has the capability to dissect them. அந்த வார்த்தைக்கு அந்த வல்லமை இருக்கிறது. அந்த வல்லமையான வார்த்தையானது ஆவி, ஆத்துமா, சரீரத்தை பிரித்து காமிக்கிறது. It can also search the heart, இருதயத்தின் நினைவுகளை யோசனைகளையும் வகையறுக்கிறதா இருக்கிறது. So word is not a thing, it is a verb, something that is active. வார்த்தையானது செயல்படுகிறதா இருக்கிறது. It is doing something. ஏதோ ஒரு செயலை செய்து கொண்டே இருக்கிறது. When you read the Bible, நீங்க வேதத்தை வாசிக்கும் பொழுது the Bible is reading you. வார்த்தை உங்களை படித்துக் கொண்டிருக்கிறது. I say it again. When you read the Bible, நீங்க வேதத்தை வாசிக்கும் பொழுது the Bible is reading you. அந்த வேதாகமம் உங்களை படித்துக் கொண்டிருக்கிறது. It is reading your heart. உங்கள் இருதயத்தை சோதித்துக் It is கொண்டிருக்கிறது. checking your bones. உங்கள் எலும்புகளை அதை செக் பண்ணி கொண்டிருக்கிறது. So as you read the word, நீங்க தேவனுடைய வார்த்தையை படித்துக் the கொண்டு word is healing you. அந்த வார்த்தை உங்களை சுகப்படுத்தி கொண்டிருக்கிறது. That is what the Bible says. அதுதான் வேதம் சொல்லுகிறது. It is searching my spirit. அது என் ஆவியை ஆராய்ந்து பார்க்கிறதா Where I am இருக்கிறது. broken, it is mending. எந்த இடத்துல நான் உடைக்கப்பட்டு இருக்கிறேனோ அந்த இடத்தை உருவாக்கி It கொண்டிருக்கிறது. is searching my soul. என் ஆத்துமாவை அது தேடி பார்த்து கொண்டிருக்கிறது. Where I have despair, there it brings solace. எந்த இடத்துல சோர்வு காணப்படுகிறதோ அந்த இடத்துல சமாதானத்தை கொண்டு வருகிறது. Oh, the word of God. தேவனுடைய வார்த்தையானது It's always in motion. எப்பொழுதுமே செயல்பட்டு கொண்டிருக்கிறது. Psalm 147 and verse 15. சங்கீதம் 147:15. Psalm 147:15. அவர் தமது வார்த்தையை பூமியிலே அனுப்புகிறார்,
அவருடைய சொல் மகா தீவிரமாய் செல்லுகிறது. He sends his command to the earth. அவர் தம்முடைய வார்த்தையை பூமிக்கு அனுப்புகிறார். Hallelujah. 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 So what does the word do? அந்த வார்த்தை என்ன செய்கிறது? It keeps traveling. அந்த வார்த்தை கடந்து கொண்டே வருகிறது. Do you know what is kinetic energy? கைனடிக் எனர்ஜி என்றால் என்ன தெரியுமா? Something in motion. அது ஏதோ ஒன்றை செயலாக்கத்துக்குள்ள நடத்தி கொண்டு போகிறது. When the ball is in motion, ஒரு பந்தானது அது ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது there is a kinetic energy that is developed. அந்த இடத்துல ஒரு கைனடிக் எனர்ஜி உருவாகுகிறது. Motion is very, very important for any living thing. எது உயிரோடு இருந்தாலும் அது செயல்பட்டு கொண்டு இருக்கிறது முக்கியமான காரியமாக Hallelujah. Hallelujah. God's word is always moving. தேவனுடைய வார்த்தை எப்பொழுதுமே செயல்பட்டு He கொண்டிருக்கிறது. sends his word to the earth, இந்த பூமிக்கு அவர் வார்த்தையை அனுப்புகிறார். and his word goes very fast. அவருடைய வார்த்தை மகா தீவிரமாய் கடந்து செல்லுகிறது. Somebody said very fast. மகா தீவிரமாய் செல்லுகிறது. சொல்லுங்க ஆமென். Amen. Hallelujah. Hallelujah. God's word is like a bullet from a gun. ஒரு கன்னுல இருந்து எப்படி புல்லட் வெளியே வருமோ தேவனுடைய வார்த்தை அப்படியாக இருக்கிறது. When the trigger is pulled, அந்த ட்ரிகரை நீங்க இழுக்கும் பொழுது the bullet comes out very fast. பயங்கர வேகமாக அந்த புல்லட் வெளியே வரும். At the wink of the eye. ஒரு நொடி பொழுதில் Before you wink and close your eyes and open it, நீங்க கண்ணை மூடி கண் திறக்கிறதுக்குள்ளே இமைக்கும் நேரத்தில் in a twinkling of an eye you will see the bullet fast. அந்த வார்த்தை மகா தீவிரமாய் உங்களை நோக்கி வருகிறது. The bullet travels fast, the word also travels so fast. திருப்பி நீங்க உள்ள தூக்கி குண்டை கொண்டு வந்து துப்பாக்கிக்குள்ள வைக்க முடியுமா? You cannot keep the bullet inside the gun. வெளியே போன துப்பாக்கியில இருந்து வெளியே போன அந்த குண்டை திருப்பி குண்டு தயவு செய்து திருப்பி துப்பாக்கிக்குள்ள போன்னு சொல்ல முடியுமா? Can you just ask the bullet, can you just go enter inside the gun? That is how God's word is. Amen. அப்படிதான் தேவனுடைய வார்த்தை இருக்கிறது. When the word of God proceeds from the mouth of God, தேவனுடைய வார்த்தை தேவனுடைய வாயிலிருந்து புறப்பட்டு வரும் பொழுது it cannot return back to him void. அது வெறுமையாக திரும்ப போக முடியாது. Isaiah 55:11 says, ஏசாயா 55:11 இப்படியாக சொல்லுகிறது. whatever God has desired, எதையெல்லாம் கர்த்தர் விரும்புகிறாரோ, the Lord will fulfill it through the word. Amen. எதெல்லாம் தேவன் விருப்பப்படுகிறாரோ அதை தேவனுடைய வார்த்தையின் மூலமாக செயல்படுத்துகிறவராய் இருக்கிறார். Somebody lift your hands and say amen. Amen. Hallelujah. Hallelujah. அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனம் இருக்கும். அது வெறுமையாய் இடத்துக்கு திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும். எல்லாரும் சொல்லுங்க வாய்க்கும். Amen. 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 Hallelujah. Hallelujah. உங்களுக்கு வாய்க்க போகிறது. Amen. It is going to accomplish for you. Action word. செயல்படுகிற வார்த்தை. Action word. இது வந்து செயல்படுகிற வார்த்தையாக இருக்கிறது. Hallelujah. Hallelujah. எத்தனை பேர் எக்ஸைட்டடா இருக்கீங்க? ஒரு ஆமென் சொல்லுங்களேன். Amen. Today God is going to send the word and heal you. இன்றைக்கு தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு நேராக அனுப்பி உங்களை சுகப்படுத்த போகிறார். But this action word will happen only for action people. ஆனா இந்த செயல்படுத்துகிற வார்த்தை செயல்படுத்துகிற மனிதர்கள் மூலமாக தான் அது செயல்படும். It is not active in people who are not in action. அது செயலற்றவர்களுக்கு இந்த வார்த்தை செயல்படாது. It is for people who are of action. ஜனங்கள் செயல்படுகிறவர்களாக இருக்கும்போதுதான் இந்த வார்த்தை அவர்களுக்கு செயல்படும். You know, when the doctor prescribes something, ஒரு மருத்துவர் நீங்க இந்த மருந்தை எடுக்க வேண்டும் என்று நமக்கு சொல்லும் பொழுது he will always say the condition to this you have to take the tablet. இந்த காரணங்களுக்காக நீங்க இப்படியாக இந்த மாத்திரையை நீங்கள் இப்படி எடுக்க வேண்டும். So we have to take it according to the conditions. அந்த கண்டிஷனோட அந்த மாத்திரையை நாம் எடுக்க வேண்டும். There are tablets you take before food. உணவுக்கு முன்னால எடுக்கிற மாத்திரை இருக்கு. Tablets we take after food. சாப்பிட்ட பிறகு எடுக்கிற மாத்திரை இருக்குது. And God says today, ஆண்டவர் இன்றைக்கு சொல்லுகிறார், I have a condition for you. நான் உனக்கு ஒரு கண்டிஷனை நான் வைத்திருக்கிறேன். I will give you my faith. நான் என்னுடைய விசுவாசத்தை உனக்கு தருகிறேன். And that faith அந்த விசுவாசம் will
multiply the speed of the word that I'm going to give you. Amen. அந்த விசுவாசமானது நான் உனக்கு கொடுக்கிற வார்த்தையை தீவிரமாய் செயல்படுத்தி அந்த பெருக்கத்தை கொண்டு வர போகிறது. Somebody lift your hands and shout a bigger amen. Amen. The word of God, தேவனுடைய வார்த்தை active in the hearts of a man of faith. விசுவாசமுள்ள ஒரு மனிதனின் இருதயத்துல இது செயல்படுகிற வார்த்தையாக இருக்கிறது. 1 Thessalonians chapter 2 verse 13. 1 தெசலோனிக்கேயர் 2:13 வசனம். ஆகையால் நீங்கள் தேவ வசனத்தை எங்களாலே கேள்விப்பட்டு ஏற்றுக்கொண்ட போது அதை மனுஷர் வசனமாக ஏற்றுக்கொள்ளாமல் தேவ வசனமாகவே ஏற்றுக்கொண்டதினாலே நாங்கள் இடைவிடாமல் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அது மெய்யாகவே தேவ வசனம்தான். விசுவாசிக்கிற உங்களுக்குள்ளே அது பலனும் செய்கிறது. Somebody lift your hands and say amen. Amen. Listen carefully. கவனமாய் கேளுங்கள். For you to have a miracle, நீங்கள் உங்கள் அற்புதத்தை பெற்றுக்கொள்வதற்கு you have to first of all accept the word. நீங்க முதலாவதாக வார்த்தையை ஏற்றுக்கொள்ள வேண்டும். Paul says to the Thessalonian church, பவுல் இப்படியாக தெசலோனிக்கே சபையை பார்த்து சொல்லுகிறார், the word has to be accepted by you. அந்த வார்த்தையை நீங்கள் முதலாவதாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். Unless you accept the word, நீங்கள் அந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் you will not be able to receive the miracle. உங்களால உங்கள் அற்புதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. So he thanks the Thessalonian church அதனால அந்த தெசலோனிக்கே சபைக்கு அவர் நன்றி செலுத்துகிறார். that they have received the word. அவர்கள் தேவனுடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டு இருக்கிறார்கள். So he promises them, அவர் இப்படியாக அவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணுகிறார், it will work because you believe. நீங்கள் விசுவாசத்தின் நிமித்தம் அது உங்களுக்கு வேலை செய்யும். Word works not for everyone. It works only for those who believe. Amen. வார்த்தை எல்லாருக்கும் வேலை செய்யாது. யார் யாரெல்லாம் அதை விசுவாசிக்கிறாங்களோ அவர்களுக்கு அது செயல்படும். Somebody lift your hands and say amen. 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 Hallelujah. Hallelujah. Do you believe? நீங்க விசுவாசிக்கிறீங்களா? If you believe, நீங்கள் விசுவாசித்தீர்கள் என்றால் this word, action word will be working in you. இந்த செயல்படுகிற வார்த்தை உங்களுக்குள் கிரியை செய்ய ஆரம்பிக்கும். There is an angelic visitation. இங்க ஒரு தேவ தூதரின் சந்திப்பு வருகிறது. The angel comes and looks at Mary and says, மரியாளை பார்த்து அந்த தூதர் சொல்லுகிறார், in Luke chapter 1, லூக்கா 1ஆம் அதிகாரத்தில், that you will bear a son. நீங்கள் ஒரு குமாரனை பெறுவீர்கள். And Mary says, how is it possible? மரியாள் கேட்கிறாள், இது எப்படி ஆகக்கூடும்? I don't know my husband. நான் கணவனை அறியாத இருக்கிறேனே. How is it possible? எப்படி இது சாத்தியமாகும்? So the angel explains, Holy Spirit will come upon you. அந்த தூதர் இப்படியாக சொல்லுகிறார், பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மேல் வருவார். And you will be filled with the Holy Spirit. நீங்கள் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டிருப்பீர்கள். And because you are filled with the Holy Spirit, நீங்கள் பரிசுத்த ஆவியின் நிறைவுக்குள் இருக்கிறது நிமித்தம் what is born to you will be holy. உங்களில் உங்கள் மூலமாக பிறக்கப்படுகிறது பரிசுத்தமாய் இருக்கும். And the angel goes on to add, அந்த தூதர் இப்படியாக சொல்லுகிறார், there is nothing impossible to God. தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. Hallelujah. Hallelujah. Somebody said hallelujah. Hallelujah. So what is the response of Maria? மரியாள் அதற்கு என்ன பதில் சொல்லுகிறாள்? She says, I am the Lord's servant. இதோ நான் ஆண்டவருக்கு அடிமையாய் இருக்கிறேன். May your word to me be fulfilled. உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவது. The moment she allowed the word to be active in her body, எந்த நிமிஷத்துல அவள் அந்த வார்த்தையை அவள் சரீரத்திற்குள்ள அனுமதித்து செயல்பட அவள் ஒப்பு கொடுத்தாளோ, the moment she believed in the word, எப்போ விசுவாசித்து அந்த வார்த்தையை ஏற்றுக்கொண்டாளோ, that faith, அந்த விசுவாசமானது, that acceptance, அது அந்த ஏற்றுக்கொள்ளுதல் started Jesus Christ in her. அவளுக்குள்ள இயேசு கிறிஸ்து உருவாக ஆரம்பித்தது. Everyone who believes, யாரெல்லாம் விசுவாசிக்கிறீர்களோ, word of God is going to be active right now. தேவனுடைய வார்த்தை இப்பொழுது உங்களுக்குள்ள செயல்பட ஆரம்பிக்க The போகிறது. power of Jesus is going to grow inside you. இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உங்களுக்குள்ள வளர ஆரம்பிக்க போகிறது. How many of you want to say amen? எத்தனை பேர் ஆமென் என்று சொல்லுகிறீர்கள்? May your word be fulfilled. உம்முடைய வார்த்தை நிறைவேற கடவது. She said, may your word be fulfilled. அவள் சொல்லுகிறார், உம்முடைய வார்த்தை நிறைவேறட்டும். Angel left her, அந்த தூதர் கடந்து போய்விட்டார். but the word was with her. ஆனா அந்த வார்த்தை அவளோடு கூட இருந்தது. Your experiences will go.
அந்த உங்களுடைய அனுபவங்கள் கடந்து போகக்கூடும், but the word will remain. ஆனா அந்த வார்த்தை உங்களுக்குள்ள இருக்கும். Today you are in church, you get goosebumps. இன்றைக்கு நீங்க சபையில இருக்கும்போது புல்லரிக்கிற மாதிரி இருக்கும். When you are hearing the word goosebumps, தேவனுடைய வார்த்தையை கேட்கும்போது உங்களுக்கு புல்லரிக்கிற மாதிரி this இருக்கும். sermon will go, அந்த செய்தி போயிடும், but the word that I am preaching will stay in you. ஆனா உங்களோடு பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிற அந்த வார்த்தை உங்களோடே கூட தங்கும். And the word will create miracles for you. அந்த வார்த்தையானது உங்களுக்கு அற்புதங்களை And the செயல்படுத்தும். word will move your body. அந்த வார்த்தையானது உங்கள் சரீரத்தை அசைய செய்யும். Somebody lift your hands and say amen. ஆமென். Hallelujah. ஹalleluya. Mary மரியாள் believed the word. தேவனுடைய வார்த்தையை விசுவாசித்தாள். Listen carefully. கவனமாய் கேளுங்கள். Word is an active word. வார்த்தையானது ஒரு செயல்படுகிற வார்த்தையாக இருக்கிறது. Don't look at the earth, don't look at the world, don't look at the situation. இந்த உலகத்தையும் சுத்தி இருக்கிற காரியங்களையும் உங்கள் சூழ்நிலைகளையும் பார்க்காதீங்க. Many times it will be failure. பல வேளைகளில் நீங்கள் பார்க்கும் பொழுது தோல்வியாக தான் தெரியும். You expect lot of things. நீங்க அநேக காரியங்களை எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. You are expecting miracles. நீங்கள் அற்புதங்களை எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. But God is expecting timing. ஆனா ஆண்டவர் அந்த நேரத்திற்காக காத்து கொண்டு இருக்கிறார். Somebody shout amen. ஆமென். Hallelujah. ஹalleluya. There is a timing for everything. எல்லாவற்றிற்கும் ஒரு காலம் உண்டு. The Lord looks at Isaac and says, ஆண்டவர் ஈசாக்கை பார்த்து சொல்லுகிறார், do not leave this land. இந்த தேசத்தை விட்டு நீ கடந்து செல்ல வேண்டாம். Stay in the land. நீ அந்த தேசத்திலேயே காத்திரு. Amen. ஆமென். Hallelujah. Hallelujah. God is speaking to Isaac. ஈசாக்கிடம் தேவன் பேசிக் கொண்டிருக்கிறார். And he says, I want you not to loiter around. I want you to stay in the land. நீ அங்க இங்க அலைய வேண்டாம், நீ அந்த தேசத்திலேயே தரித்து இரு என்று தேவன் சொல்லுகிறார். Genesis 26 verse 2. ஆதியாகமம் 26 2ஆம் வசனம். கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நீ எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்திலே குடியிரு. Stay in the land where I have told you. நான் உனக்கு சொல்லுகிற இடத்திலேயே நீ அங்கேயே இரு என்று தேவன் சொல்லுகிறார். God said stay. ஆண்டவர் சொல்லுகிறார் அங்கேயே இரு. But God, the land is dry. ஆனா ஆண்டவரே இந்த பூமி பயங்கர வனாந்தரமாக இருக்கிறது. How will I have a return? எப்படி எனக்கு பலன் கிடைக்கும்? The Lord says, I will be with you. ஆண்டவர் சொல்லுகிறார் நான் உன் கூட இருக்கிறேன். I will bless you. நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். That is the word of God. அதுதான் தேவனுடைய வார்த்தை. Lord, it is corona. ஆண்டவரே கொரோனாவாக இருக்கிறது. How will I do business? நான் எப்படி வியாபாரம் செய்வேன்? I will be with you and I will bless you. ஆண்டவர் சொல்லுகிறார் நான் உன் கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். Lord, I have not got a promotion. ஆண்டவரே எனக்கு ஒரு உயர்வே வரவில்லையே. How will I build the house? எப்படி நான் அந்த வீடை கட்டி முடிப்பேன்? How can I attempt for a new house? எப்படி நான் ஒரு புது வீட்டை நான் கட்டி முடிக்க The முடியும்? Lord says, I will be with you and I will bless you. ஆண்டவர் சொல்லுகிறார் நான் உன் கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். It is not about the world. இது உலகத்துக்கான காரியம் அல்ல. It is about the word. அது தேவனுடைய வார்த்தையாக இருக்கிறது. It is not about the situation. சூழ்நிலைகள் அல்ல. It is about the word. அது தேவனுடைய வார்த்தையை குறிக்கிறது. It is an action word. அது ஒரு செயல்படுகிற வார்த்தையாக It is வருகிறது. not a dead word. அது ஒரு மரித்த வார்த்தை அல்ல. God's word is alive and active. தேவனுடைய வார்த்தை ஜீவனும் வல்லமையுமாய் இருக்கிறது. Amen. ஆமென். That's what Hebrews 4 says. அதுதான் எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் சொல்லுகிறது. God's word is alive and active. தேவனுடைய வார்த்தை ஜீவனாயும் வல்லமையாகவும் இருக்கிறது. சொல்லுங்க ஆமென். ஆமென். Hallelujah. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. So what did God do to Isaac? ஈசாக்குக்கு தேவன் என்ன செய்கிறார்? The Bible says, வேதம் சொல்லுகிறது. Genesis 26:12. ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். Isaac sowed. ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். He sowed in that land கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் because God blessed him. அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலனடைந்தான். Hallelujah. Hallelujah. ஹalleluya. How many times return? 100 மடங்கு அவன் பெற்றுக்கொள்கிறான். Somebody shout amen. ஆமென். Hallelujah. ஹalleluya. Sir, that means if you are getting 20,000,
அப்படின்னா நீங்க 20,000 வாங்கிக்கிறவங்கன்னு வைங்களேன், into 100 times. 20,000 into 100 மடங்கு போட்டு பாருங்க. ஆண்டவரே ஆமென் சொன்னவங்க எல்லாம் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. Can you imagine the kind of multiplication God can do? கொஞ்சம் யோசித்து பாருங்களேன், எப்படிப்பட்ட பெருக்கத்தை தேவன் உங்களுக்கு செய்ய முடியும் என்று. Oh my God, 100-fold increase. ஆண்டவரே 100 மடங்கு பெருக்கத்தை தாங்க. That season was bad. அந்த சூழ்நிலைகள் ரொம்ப மோசமா தான் But இருந்துச்சு. God's word is never bad. ஆனா தேவனுடைய வார்த்தை எப்பொழுதுமே தவறுவதில்லை. In season, out of season, God's word is powerful. ஏற்ற காலமோ காலம் சூழ்நிலைகள் சரியில்லாமல் இருந்தாலும் கூட தேவனுடைய வார்த்தை வல்லமையாய் இருக்கிறது. Somebody shout hallelujah. Hallelujah. And what happened that year? அந்த வருடம் என்ன ஆனது? That year, அந்த வருஷத்திலே all the others were down. எல்லாருக்கும் கீழே போய் கொண்டிருந்தது. But Isaac alone became multiplied and became a rich man. ஆனா ஈசாக்கு மாத்திரம் வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனாய் ஐஸ்வர்யவானாக இருந்தார். Somebody said hallelujah. Hallelujah. The Bible says he became very rich. வேதம் சொல்லுகிறது அவன் ஐஸ்வர்யவானானான். So rich that everybody started envying him. எவ்வளவு பணக்காரனானா மத்தவங்க எல்லாம் பார்த்து பொறாமப்படுற அளவுக்கு ஆண்டவர் அவனை ஆசீர்வதித்தார். God's word never changes. தேவனுடைய வார்த்தை மாறவே மாறாது. Psalm 119:89 says, சங்கீதம் 119:89 சொல்லுகிறது, your word, Lord, is eternal. ஆண்டவரே உம்முடைய வார்த்தை நித்தியமாய் இருக்கிறது. It stands firm in the heavens. வானங்களிலே உறுதியாய் நிலை நிற்கிறது. Hallelujah. Hallelujah. God's word stands in the heavens. வானங்களில் அவருடைய வார்த்தை உறுதியாய் நிற்கிறது. When you are speaking the word, நீங்கள் தேவனுடைய வார்த்தையை பேசும் பொழுது the word which is standing in the heavens will be fulfilled. வானங்களிலே இருக்கிற அந்த வார்த்தை நிறைவேற போகிறது. Somebody shout amen. Hallelujah. Amen. Word will come as a rain upon you. வார்த்தை எப்படியாக உங்கள் மேல் வரும் என்றால் மழையை போல தேவன் அந்த வார்த்தையை வர்ஷிக்க பண்ணுவார். I want to speak about Peter and the word. பேதுருவும் வார்த்தையும் என்று சொல்லி உங்களிடத்தில் நான் பேச In Acts chapter 10, அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்தில் Peter is in the house of Cornelius. கொர்நேலியு வீட்டில் பேதுரு இருக்கிறார். And while he was speaking the word of God, தேவனுடைய வார்த்தையை அவர் பேசிக் கொண்டிருந்த மாத்திரத்தில் something happened there. ஏதோ ஒரு காரியம் அந்த இடத்துல நடைபெற்றது. Acts 10:44. அப்போஸ்தலர் நடபடிகள் 10:44. Acts 10:44. Yes. இந்த வார்த்தைகளை பேதுரு பேசிக் கொண்டிருக்கையில் As he was speaking the word, வசனத்தை கேட்டவர்கள் யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். அவர்கள் பல பாஷைகளை பேசுகிறதையும் தேவனை புகழுகிறதையும் பேதுருவோடு கூட வந்திருந்த விருத்தசேதனமுள்ள விசுவாசிகள் கேட்கும்போது பரிசுத்த ஆவியின் வரம் புறஜாதிகள் மேலும் பொழிந்தருளப்பட்டதை குறித்து பிரமித்தார்கள். Somebody shout amen. Amen. They were hearing the word. அவங்க வார்த்தையை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். The Holy Spirit descended on them. பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் மேல் இறங்கினார். Do you know what happens when you are actively involved with the word? நீங்கள் தேவனுடைய வார்த்தையை ஊக்கமாக செயல்படுத்தி கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது Holy Spirit comes upon you. பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மேல் வந்து இறங்குவார். That is double power. அது இரட்டத்தனையான வல்லமை. You know why? ஏன் தெரியுமா? Word is Jesus Christ. ஏனா வார்த்தை தான் இயேசு கிறிஸ்து. And Holy Spirit and Jesus together. Amen. பரிசுத்த ஆவியானவரும் இயேசு கிறிஸ்துவும் இணையும் பொழுது that is double power. Amen. அது இரட்டிப்பான வல்லமையாக வரும். It destroys devil power. அது எல்லா சத்துருவின் வல்லமையை அழிக்கிற வல்லமையாக இருக்கிறது. Hallelujah. 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 That is why it is important to understand. அதனால தான் நீங்க இதை புரிந்து கொள்வது மிக முக்கியமாக இருக்கிறது. Lord wants this word to dwell in our hearts. அந்த வார்த்தை உங்கள் இருதயத்திலே குடியிருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். In John chapter 1, யோவான் 1ஆம் அதிகாரத்தில் we read about the word became the flesh. அந்த வார்த்தை மாம்சமாக மாறுகிறதை நாம் பார்க்கிறோம். And that word came to dwell in our flesh. அந்த வார்த்தையானது நமக்குள் வாசம் செய்யும்படியாக வந்திருக்கிறது. John chapter 1:14 says so. யோவான் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் சொல்லுகிறது. The word stayed in us. அந்த வார்த்தை நமக்குள்
வாசம் பண்ணினது. Now listen very carefully. கவனமாய் கேளுங்கள். Before Jesus was born, இயேசு பிறப்பதற்கு முன்பாக God was invisible. ஆண்டவர் காணக்கூடாதவராய் இருந்தார். You could hear his word, நீங்கள் அவருடைய வார்த்தையை கேட்க முடியும், but you cannot see. ஆனா நீங்கள் அவரை காண முடியாது. But when Jesus was born, ஆனா இயேசு பிறந்த பிறகு you could hear the word and you can see the word. ஆமென். நீங்க வார்த்தையும் கேட்கலாம், அவரையும் பார்க்கலாம். Because he was the word of God. ஏனா அவர்தான் வார்த்தையாக He இருக்கிறார். was the living word of God. அவர்தான் ஜீவனுள்ள வார்த்தையாக இருக்கிறார். Before we had written word, முன்பாக எழுதப்பட்ட வார்த்தை இருந்தது. we had only the word as a commandment. அது ஒரு கட்டளையாக தான் நம் வார்த்தையை So வைத்திருந்தோம். you could not love the word. அந்த வார்த்தையை உங்களால நேசிக்க முடியவில்லை. You saw it as a commandment. அதை ஒரு கட்டளையாக தான் நாம் But when பார்த்தோம். the word became flesh, ஆனா அந்த வார்த்தை மாம்சமாகி you வரும்போது could love him and say, I love the word of God. நீங்க அந்த வார்த்தையை நேசித்து நான் உம்மை நேசிக்கிறேன் என்று சொல்ல முடிந்தது. Hallelujah. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. So that's why you don't change the word of God. அதனால தான் தேவனுடைய வார்த்தையை நீங்கள் மாற்ற கூடாது. In Revelation 22 verse 18-19, வெளிப்படுத்தின விசேஷம் 22:18-19 if anyone adds anything to the word of God in the Bible, வேதத்துல யாராவது ஒரு வார்த்தையும் கூட்டியோ குறைக்கவும் கூடாது. if he adds something, அப்படி கூட்டினால் plagues will come upon them. வாதை அவர்கள் மேல் வருமாம். If they delete something, அவங்க எதையாவது கழித்து விட்டால் God will take away the share of the tree of life from their life. அவங்க வாழ்க்கையின் மேல இருக்கிற அந்த ஜீவ விருட்சம். ஜீவ விருட்சத்தின் அந்த நிழலை தேவன் நம்பிக்கையை எடுத்து போட்டு விடுவார். That's why you need the word. அதனால தான் உங்களுக்கு வார்த்தை வேண்டும். The perfect word of God. அந்த தேவனுடைய சரியான வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் இருக்க வேண்டும். That is why we are reading the Bible for 40 days. அதனால தான் 40 நாட்கள் நாம் வேதத்தை வாசித்துக் கொண்டிருக்கிறோம். Sincerely tell me, how many of you have read the Old Testament? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, பழைய ஏற்பாட்டை எத்தனை பேர் படிச்சிருக்கீங்க ஃபுல்லா? கருத்தா எத்தனை பேர் படிச்சிருப்போம்? How many of you have read the Old Testament? கடமைக்கு படிக்கிறது வேற, We just read it simply, கருத்தா படிக்கிறது வேற. but have you read it with a meaning? As we are reading the word of God, நாம் தேவனுடைய வார்த்தையை படித்துக் கொண்டிருக்கும்போது miracles are happening in your body. உங்கள் சரீரத்துல அற்புதங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. Cleansing is happening. அந்த இடத்துல ஒரு பரிசுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. Curses are being broken. சாபங்கள் உடைக்கப்படுகிறது. I am sensing it. நான் அதை உணர்கிறேன். Age old curses are getting broken. பழைய தலைமுறையாக தொடர்ந்து வருகிற சாப கட்டுகள் அறுக்கப்படுகிறது. Sometimes when you read the word, சில வேளைகளில் நீங்கள் தேவனுடைய வார்த்தையை வாசிக்கும் some discomforts will happen in your body. உங்கள் சரீரத்துல சில Or at அசௌகரியங்கள் நடைபெறும். at that time, அந்த வேளையில் don't get tired. நீங்க அந்த இடத்துல நீங்கள் பலவீனப்படாதபடி, Don't be sober. நீங்க சோகமாகாதபடி, Always think about this. எப்பொழுதுமே இதை நினைவில் கொள்ளுங்கள். God is doing a good work in you. கர்த்தர் உங்களுக்குள்ள ஒரு நல்ல கிரியையை செய்து கொண்டிருக்கிறார். Whatever that was against you, that was growing against you, God is breaking it and removing it from your life. ஆமென். உங்கள் வாழ்க்கையில எதெல்லாம் தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாக இருந்ததோ தேவன் அதை உடைத்து அகற்றி போடுகிறார் உங்கள் வாழ்க்கையிலிருந்து. You never know what God is taking out of your life. உங்க வாழ்க்கையிலிருந்து எதெல்லாம் வெளியே எடுக்கிறார் என்று உங்களால புரிந்து கொள்ளவே முடியாது. You need the word inside. அந்த தேவனுடைய வார்த்தை உங்களுக்குள் வாசம் செய்ய வேண்டும். Psalm 119 verse 11. சங்கீதம் 119:11 வசனம். நான் உமக்கு விரோதமாக பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்தேன். Listen very carefully. கவனமாய் கேளுங்கள். It is very very important அது ரொம்ப ரொம்ப முக்கியமாய் இருக்கிறது. that you have to hide the word of God inside your heart. தேவனுடைய வார்த்தையை உங்கள் இருதயத்துக்குள் மறைத்து வைக்க வேண்டும். Why hide the word? ஏன் வார்த்தையை மறைத்து வைக்க It வேண்டும்? shouldn't be stolen by Satan. ஏன்னா பிசாசு அதை திருடிட்டு போக கூடாது. விதைக்கிறவன் விதைக்க புறப்பட்டான்ல. Amen. The sower went to sow. So பட்சிகள் அந்த பட்சத்துக்கு போயிடக்கூடாது.
They shouldn't come and take the seeds and go away. The word, the seed has to land in good soil. வார்த்தையாகிய விதை நல்ல நிலத்தில் விளைய வேண்டும். Only then 30, 60, 100 fold return. அப்பதான் 30, 60, 100 பலன் கிடைக்க முடியும். Somebody lift your hands and say, I have hidden the word in my heart. இப்படி சொல்லாமா, நான் தேவனுடைய வார்த்தையை என் இருதயத்தில் மறைத்து வைத்திருக்கிறேன். எல்லாரும் சொல்லுங்க, நான் மறைத்து வைத்திருக்கிறேன். I have hidden the word inside my heart. நான் மறைத்து வைத்திருக்கிறேன். I have hidden the word inside my heart. எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? Amen. அந்த வார்த்தையை மறைச்சு வச்சிருந்தீங்கன்னா, if you hide the word inside your heart, some things will happen in your life. சில காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடைபெறும். Now let me close by saying this. இந்த காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். When you have the word inside, தேவனுடைய வார்த்தை உங்களுக்குள் இருக்கும் பொழுது, sometimes when the word comes, சில வேளைகளில் வார்த்தை வரும் பொழுது two kind of things will happen. ரெண்டு விதமான காரியங்கள் நடக்கக்கூடும். One, blessings are triggered. ஒன்னு, ஆசீர்வாதங்கள் செயல்பட ஆரம்பிக்கிறது. Second, problems are triggered. இரண்டாவதாக பிரச்சனைகளும் கூட வருகிறது. When the word is active in your life, உங்கள் வாழ்க்கையில் வார்த்தை செயல்பட்டு கொண்டு இருக்கும் பொழுது, listen very carefully. கவனமா கேளுங்க. God said, let there be light. ஆண்டவர் சொன்னார், வெளிச்சம் உண்டாக கடவது. What happened? என்ன நடந்துச்சு? Was light there for one day? ஒரு நாள் மாத்திரம் தான் அந்த வெளிச்சம் இருந்துச்சு. Light appears every day. வெளிச்சம் ஒவ்வொரு நாளும் வருகிறது. Amen. Darkness come, light comes. Darkness come, light comes. Amen. இருள் வருது, வெளிச்சம் வருது. இருள் வருது, வெளிச்சம் வருது. God did not say you will never have darkness anymore. ஆண்டவர் சொன்னார், இருளே இனிமே வராதுன்னு ஆண்டவர் சொல்லவே இல்லை. ஆண்டவர் சொன்னார், வெளிச்சம் உண்டாக்கடவுதுன்னாரு. He said, let there be light. எப்பெல்லாம் இருள் வருதோ அப்பெல்லாம் இங்க வெளிச்சம் வந்துரும். Amen. Whenever the darkness comes, the light will also come. That means அப்படி என்றால் the word will trigger a double action. தேவனுடைய வார்த்தை இரண்டு விதமாக செயல்பட முடியும். On one side, ஒரு பக்கத்தில் problems will also be triggered பிரச்சனைகளும் செயல்பட ஆரம்பிக்கும். and the blessings also will be triggered. ஆசீர்வாதங்களும் செயல்பட But ஆரம்பிக்கும். both of them will work for your good. ஆனா ரெண்டுமே உங்க நல்லதுக்கு தான் செயல்படும். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டு அவரில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக. ஆமென். இந்த ஆக்ஷன் வேர்ட்ல இருக்கிற ஒரே பிரச்சனை இதாங்க. சில நேரத்துல உங்க லைஃப்ல சில பிரச்சனைகளையும் தட்டி விடுறதே கர்த்தருடைய வாக்குத்தத்தம் தான். ஆமென். சில வாக்குத்தத்தங்கள் உங்கள் வாழ்க்கையிலே செயல்படும் பொழுது ஆசீர்வாதங்களையும் தட்டிவிடும், பிரச்சனைகளையும் கூடவே தட்டிவிடும். உங்க பிரதர் உங்களுக்கு விரோதமா வராரா? அதுவும் ஆண்டவருடைய வார்த்தை தான் தட்டி விட்டுச்சு. உங்களுக்கு விரோதமா எல்லா முழு இஸ்ரவேலும் ஈட்டியை தூக்கிட்டு வராங்களா? கர்த்தருடைய வார்த்தை தான் தட்டி விட்டுச்சு. ஏன்னா முழு இஸ்ரவேலுக்கும் தாவீது யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக தேடினாங்கல்ல, அப்பவே அவங்களுக்கு எல்லாருக்கும் டேவிட ஆண்டவர் இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டார். ஆமென். எப்படியோ பிரபலமானாரா இல்லையா? Somehow he became famous. He became famous, no? எப்படியோ பிரபலமாயிட்டார். முதல்ல உன் பேரை கெடுப்பாங்க, அப்புறமா கர்த்தர் உன்னை ராஜாவா தூக்கி வைப்பார். Amen. Firstly they will spoil your name and then God will make you as a king amongst them. சத்தமா ஒரு ஆமென் சொல்றீங்களா? Amen. Hallelujah. Hallelujah. But nobody could change the word of God upon David. தாவீது மேல ஆண்டவர் கொடுத்த வார்த்தையை யாராலையும் மாத்த முடியவில்லை. You will be the king over Israel. நீதான் இஸ்ரவேலுக்கு ராஜாவா இருக்க போகிறாய். Samuel did not tell David, சாமுவேல் தாவீது கிட்ட இப்படி சொல்லவில்லை, nobody will stand against you. யாரும் உனக்கு விரோதமாக இருக்க மாட்டாங்கன்னு சொல்லல. Problems will not come. பிரச்சனையே வராதுன்னு From சொல்லல. today everything will be victorious. இன்னையில இருந்து எல்லாமே ஜெயமா தான் இருக்கும்னு The சொல்லல. day he got anointed, என்னைக்கு அவர் அபிஷேகம் the பண்ணப்பட்டாரோ, day Joseph was anointed, அந்த எந்த நாள் யோசேப்பு அபிஷேகம் the பண்ணப்பட்டாரோ, word of God triggered both the problems and the blessings. தேவனுடைய வார்த்தையானது ரெண்டு விதமாக ஆசீர்வாதத்தையும் தட்டி விட்டுச்சு, பிரச்சனையும் தட்டி That is why you have to hide the word of God inside. அதனால தான் தேவனுடைய வார்த்தையை உங்கள் இருதயத்துக்குள்ள நீங்கள் மறைத்து வைக்க வேண்டும். If you have the word of God on the top, it will just fall down. மேலாக நீங்க வார்த்தையை வச்சிருந்தீங்கன்னா கீழே விழுந்துரும். If you hide it inside, ஆனா உங்கள் இருதயத்துக்குள்ள நீங்கள் மறைத்து your வைத்தீர்கள் faith will be intact. உங்கள் விசுவாசம் உறுதிப்படும். Whatever happens, வெளியே என்ன நடந்தாலும்
your boat will not shake. உங்க கப்பல் அசையாது. Word of God, Jesus is inside the boat. Amen. வார்த்தையாகிய கிறிஸ்து போட்டுக்குள்ள இருக்கிறார். Your boat will not sink. உங்க படகு மூழ்கி போவதில்லை. You can laugh at Satan and say, நீங்க பிசாசை பார்த்து சிரிச்சு சொல்லலாம். you will come against me one way, 7 ways you are going to run. Amen. ஒரு வழியா வேணா நீ எனக்கு விரோதமா வரலாம், 7 வழியாய் நீ வெளியேறுவாய். You can challenge the Satan and say, hey, today I might be in trouble. Tomorrow I am going to reign. ஆமென். பிசாசை பார்த்து நீங்க இப்படி சவால் விட முடியும். இன்னைக்கு வேணா நான் பிரச்சனையில இருக்கேன், ஆனா நாளைக்கு நான் தான் ஆள போகிறேன் என்று அவனை பார்த்து நீங்கள் சொல்ல முடியும். Are you ready? நீங்கள் ஆயத்தமா இருக்கீங்களா? Listen. கவனமாய் கேளுங்கள். Let me close with an illustration. இந்த காரியத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். Do you know heaven? உங்களுக்கு பரலோகத்தை பத்தி தெரியுமா? In heaven, பரலோகத்தில் there is a beautiful picture about how the walls and gates are. அந்த பரலோகத்துல எப்படி கதவுகளும் செவுரும் இருக்கிறது என்று சொல்லி போடப்பட்டு இருக்கிறது. சுவர்கள். Isaiah 60 verse 18 first. ஏசாயா 60ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். இனி கொடுமை உன் தேசத்திலும் அழிவும் நாசமும் உன் எல்லைகளிலும் கேட்கப்பட மாட்டாது. உன் மதில்களை ரட்சிப்பு என்றும் உன் வாசல்களை துதி என்றும் சொல்லுவாய். Somebody said amen. Amen. Your walls salvation, your gates are praise. உன் மதில்கள் ரட்சிப்பு, உன் வாசல்கள் துதி. Note this very important. இது முக்கியமானது, இதை குறித்துக் கொள்ளுங்க. Now let's turn to Revelation chapter 21 verse 21. வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திற்கு திருப்பிக் கொள்ளுவோம். 12 வாசல்களும் 12 முத்துக்களாய் இருந்தன. ஒவ்வொரு வாசலும் ஒவ்வொரு முத்தாய் இருந்தது. Wow. நகரத்தின் வீதி தெளிவுள்ள பளிங்கு போல சுத்த பொன்னாய் இருந்தது. Now why is the gates that is praise made out of pearl? ஏன் துதி என்கிற வாசல் முத்துக்களினால் செய்யப்பட்டிருக்கிறது? Do you know how pearl is formed? முத்து எப்படி எடுக்கறாங்க, எப்படி உருவாகிறதுன்னு தெரியுமா? Inside a shell, அந்த கூடுக்குள்ள there is an irritation that happens. அந்த இடத்துல ஒரு எரிச்சல் உண்டாகிறது. And the irritation irritates. அந்த எரிச்சலானது சிப்பிக்குள்ள இருக்கிற முத்து எப்படி வருது? How does the pearl is formed inside the shell? அழகழகா ஒயிட்டா pearls போடுறீங்களே, எப்படி வந்துச்சு? You are very beautiful pearls. How these pearls are formed? It came out of irritation. அது பயங்கரமான ஒரு வலிக்குள்ளாக, பிரச்சனைக்குள்ளாக இருந்து வெளியே வந்தது. Can I tell you something? இது ஒரு காரியத்தை நான் சொல்லட்டுமா? When the word of God is active in your life, தேவனுடைய வார்த்தை உங்கள் வாழ்க்கையில செயல்பட்டு கொண்டிருக்கும் பொழுது, what comes out of your mouth? உங்க வாயிலிருந்து என்ன வருகிறது? When the devil irritates you, பிசாசு உங்களை டென்ஷன் படுத்தும்போது, does praise come or curses come? துதி வருகிறதா இல்லனா சாபங்கள் வருகிறதா? Why is heaven's gates made out of pearl? ஏன் பரலோகத்துல இருக்கிற வாசல்கள் முத்தினால் செய்யப்பட்டு இருக்கிறது? Because out of the tribulation of the saints of God comes the praise of the pearl. ஏன் பரிசுத்தவான்கள் கடந்து போகிற உபத்திரவத்தின் நிமித்தம் அந்த முத்துக்கள் உருவாகுகிறது. That is why the gates are pearl. அதனால தான் வாசல்கள் முத்தினால் செய்யப்பட்டு இருக்கிறது. That is why those who are holding to the word of God in problems, when they praise God, God is so happy. யாரெல்லாம் அதனால தான் தேவனுடைய வாக்குத்தத்தத்தை பிடித்துக்கொண்டு அந்த பிரச்சனையின் வழியாக அவர் துதிக்கிறார்களோ அது அவர்களுக்கு ஜெயமாக முத்தாக மாறுகிறது. Today, like a clamshell, you are going through some irritation inside. இன்றைக்கு அந்த சிப்பிக்குள் இருக்கிற அந்த முத்தை போல நீங்க ஏதோ ஒரு டென்ஷனுக்குள்ள, ஒரு இரிட்டேஷன், ஒரு அரிப்புக்குள்ள கடந்து போய் கொண்டு இருக்கீங்க. You are not able to reveal it to anybody. உங்களால அந்த பிரச்சனையை யார்கிட்டயுமே சொல்ல முடியல. There is something that you need in your soul and you are not able to say it to anyone. உங்க ஆத்துமாக்குள்ள ஏதோ ஒன்று தேவைப்படுகிறது, ஆனால் அதை மற்றவர்களிடம் உங்களால சொல்ல கூடவில்லை. Your natural need in your body. உங்கள் சரீரத்துல இருக்கிற அந்த ஒரு தேவை.
You know what I mean, right? நான் என்ன சொல்றேன்னு உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். You are leading an unsatisfied life. நீங்கள் ஒரு திருப்தி இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருக்கிறீங்க. If you are an ordinary person, you will go and sin. நீங்க சாதாரணமான ஒரு மனிதரா இருந்தா நீங்க ஒருவேளை போய் பாவம் செய்யலாம். You are neither burned nor charred. நீங்க ஒரு வெந்தும் வேகாத ஒரு கட்டையை போல இருக்கிறீர்கள். There are so many things in your life. உங்கள் வாழ்க்கையில अनेक காரியங்கள் உங்களை சுத்தி ஓடிக்கொண்டிருக்கிறது. The Lord says, ஆண்டவர் சொல்லுகிறார், my daughter, என் அன்பான மகளே, even in this situation, இப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் கூட you will only produce the pearl. நீ அந்த முத்துக்கள் மாத்திரம் தான் வெளியே கொண்டு வர போகிறாய். When you have hid the word of God inside you, நீங்கள் அந்த தேவனுடைய வார்த்தையை உங்கள் இருதயத்துக்குள்ள மறைத்து வைத்திருக்கிறது நிமித்தம், your words that comes out of you, songs that comes out of you, will become the gates of pearl in heaven. Amen. உங்கள் வாயிலிருந்து புறப்பட்டு வருகிற அந்த வார்த்தை, உங்கள் வாயிலிருந்து புறப்பட்டு வருகிற பாடல்கள் பரலோகத்தின் வாசல்கள், முத்தான வாசல்களாய் மாற போகிறது. You are a pearl. நீங்கள் ஒரு முத்து. You are a precious pearl. நீங்கள் விலையேற பெற்ற முத்து. God says, my word in you, ஆண்டவர் சொல்லுகிறார், என் வார்த்தை உனக்குள் will end well with you. எப்பொழுதுமே தங்கி வாசம் செய்யும். Just lift your hands. கரங்களை உயர்த்தலாமா? Just lift your hands and start worshiping God. கரங்களை உயர்த்தி தேவனை ஆராதிக்க Radadalaba Shantarabadalaba Riyantolaba Shekeribiyanturaba Riyantalaba Shantarabalayanturaba. Somebody start opening your mouth and praising God. வாய்களை திறந்து தேவனை துதிக்க ஆரம்பிக்கலாமா? You see, the enemy is very irritated against us. சத்துருவானவன் நம்மள பார்த்தாலே பயங்கர டென்ஷனா இரிட்டேட்டடா இருக்கிறான். Because all that he had closed, God has opened. Amen. எதெல்லாம் அவன் மூடினானோ ஆண்டவர் எல்லாவற்றையும் திறந்து விட்டார். Today I claim victory in the name of Jesus. இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெயத்தை பிரகடனப்படுத்துகிறேன். Everybody starts speaking in tongues. எல்லாரும் அந்நிய பாஷைகளை பேசலாமா? Chains are breaking. எல்லா சங்கிலிகள் உடைக்கப்படுகிறது. Enemies' plans are being foiled. எல்லா சத்துருக்களின் செயல் திட்டங்களை Labanda தேவன் நிர்மூலமாக்கி கொண்டிருக்கிறார். In the mighty name of Jesus. இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில் Marriages happen. எல்லா திருமணங்களும் நடைபெற போகிறது. Children be born. பிள்ளைகள் பிறக்கப்படுவார்களா? Every disease be healed. எல்லா வியாதிகளும் சுகமடைவதா? Cancer, get out of the body. கேன்சர் கட்டிகள் வெளியேற சரீரத்தை Get out of the body. சரீரத்தை விட்டு வெளியேற. Every skin problem எல்லா தோல் சம்பந்தப்பட்ட be வியாதிகள் healed in Jesus. இயேசுவின் நாமத்தினால சுகமடைவாயா? In Jesus' name be healed. இயேசுவின் நாமத்தினால The சுகத்தை power of the word of God தேவனுடைய வார்த்தையிலிருந்து புறப்பட்டு வருகிற we வல்லமை release upon your children. உங்கள் பிள்ளைகள் மேல் அதை நாங்க ரிலீஸ் பண்ணி செபிக்கிறோம். Right now we pray இப்பொழுது நாங்கள் செபிக்கிறோம். that your children will receive a miracle. உங்க பிள்ளைகள் ஒரு அற்புதத்தை பெற்றுக் கொள்ளுவார்களா? Even as we are praying, நாங்கள் செபிக்கிற இந்த we மாத்திரத்தில் release the fire of God. தேவனுடைய அக்கினியை அனுப்புகிறோம். Every witchcraft be broken. எல்லா மந்திர தந்திரங்கள் உடைக்கப்படுவதாக. Every spirit of divisiveness எல்லா பிரிவினையின் ஆவிகள் to split the husband and wife, மனைவியும் கணவனையும் பிரிக்க வந்திருக்கிற break the yoke in Jesus. அப்பா, அந்த நுகத்தை இயேசுவின் நாமத்தினால நாங்கள் முறிக்கிறோம். Fire. அக்கினி We புறப்பட்டு வருகிறது. release the fire and the word of God. தேவனுடைய வார்த்தையை அக்கினியாக உங்களுக்குள்ள அனுப்புகிறோம். Lord, I release the finances. ஆண்டவரே, எல்லா பொருளாதாரத்தை நான் கட்டவிழ்த்து செபிக்கிறேன். Break every chain of debt, Lord. எல்லா கடன் என்கிற சங்கிலிகள் நொறுக்கப்படுவதாக. This month will be a turnaround month. இந்த மாதம் ஒரு திருப்பு முனையின் மாதமாக மாறுவதாக. In September we will settle down. செப்டம்பர் மாதத்துல நாங்கள் செட்டில் ஆக போகிறதற்காக September is settlement. செப்டம்பர் செட்டில்மென்ட் மாதமாக இருக்க We போகிறது. declare the word. வார்த்தையை பிரகடனப்படுத்துகிறோம். September is settlement, Lord. செப்டம்பர் செட்டில்மென்ட் மாதம். Thank you for the word. அப்பா, இந்த வார்த்தைக்காக நன்றி. Alive and active. அப்பா, ஜீவனோடும் வல்லமையோடும் இருக்கிற Thank you வார்த்தைக்காக for the word. வார்த்தைக்காக நன்றி. Alive and active. அப்பா, ஜீவனோடும் வல்லமையோடும் இருக்கிறது. Continue to bless your children. அப்பா, பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. Thank you for this wonderful day. அப்பா, இந்த அருமையான நாளுக்காக நன்றி. Right now, Lord,
we pray இப்பொழுதும் சுவாமி நாங்கள் that there will ஜெபிக்கிறோம். be peace in every home. அப்பா ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளும் சமாதானம் வருவதாக. We pray for our state. அப்பா எங்கள் பட்டணத்திற்காக We pray ஜெபிக்கிறோம். for every village and city. ஒவ்வொரு கிராமத்துக்காகவும் ஒவ்வொரு பட்டணங்களுக்காகவும் நாங்கள் We ஜெபிக்கிறோம். pray for every household. ஒவ்வொரு வீடுகளுக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. Even as they enter the last week of this month, அப்பா இந்த மாதத்தின் கடைசி வாரத்துக்குள்ள கடந்து வருகிற இந்த நாள்ல ராஜா, whatever is lack, எதெல்லாம் குறையாக இருக்கிறதோ let there be an abundance, Lord. அந்த இடத்துல ஒரு நிறைவு வருவதாக Let ராஜா. there be a supernatural miracle, Lord. அப்பா இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு அற்புதத்தை செய்வீராக. Very soon, அதி சீக்கிரத்தில் we will see dead bodies rise up. மரித்த சடலங்கள் உயிரோடு எழும்புகிறதை நாங்கள் காண போகிறோம் ஆண்டவரே. It is a revival TV, Lord. அப்பா இது ஒரு எழுப்புதலின் காலமாக இருக்கிறது ராஜா. It's a revival TV, Lord. அப்பா இது ஒரு எழுப்புதலின் டிவியாக இருக்கிறது சுவாமி. And we want that see the revival. நாங்கள் அந்த எழுப்புதலை பார்க்க போகிறோம். Glorify your name. உங்க நாம மகிமைப்படும்படியாக Right now I commit the church. இப்பொழுது நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. சபையை ஒப்பு கொடுக்கிறேன். Lord, I commit the church, Lord. மக்களை ஒப்பு கொடுக்கிறேன். Lord, I commit the people, Every Father God. believer I commit into your hands. அப்பா ஒவ்வொரு விசுவாசியும் உடைய கரத்துல நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். Let there be peace in their heart. அப்பா அவங்க இருதயத்துல சமாதானம் குடியிருக்கட்டும். Let the word of God be active in the heart. அப்பா அவங்க இருதயத்துக்குள்ள தேவனுடைய வார்த்தை செயல்பட்டு கொண்டு இருக்கட்டும் அப்பா. Bless them 100-fold. 100 மடங்கு அவர்களை In ஆசீர்வதிப்பீரா. Jesus' mighty name we pray, O Father. இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. Amen. ஆமென். அன்பான நேயர்களே, இந்நிகழ்ச்சியில் கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்களும் தீர்க்க தரிசன வார்த்தைகளும் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருந்திருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். நீங்கள் பெற்ற ஆசீர்வாதங்களையும் ஜெப விண்ணப்பங்களையும் மற்றும் உங்கள் காணிக்கைகளையும் அனுப்ப வேண்டிய எங்கள் முகவரி: ரூவா ஊழியங்கள், எண் 82, ஜவஹர்லால் நேரு சாலை, சிம்ஸ் மருத்துவமனை எதிரில், வடபழனி, சென்னை 26. உங்கள் காணிக்கைகளை ஆன்லைன் மூலமாக எளிதாக செலுத்தலாம். எங்கள் இணையதள முகவரி www.ruhaministries.org.